மக்களே வணக்கம். நான் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று பார்த்தேன் இன்றைக்கி. திரு ஆதவ அர்ஜுனா டிவிகே கட்சி சார்ந்தவர். அவர் ஒரு மனு கொடுத்துட்டு போயிருக்காராமா எங்கே எலெக்ஷன் கமிஷன்கிட்ட. இது மாதிரி கவுண்ட் பண்ணுற பூத்துக்கு வெளியில் அரசியல் தலைவர்கள் யாரும் கூட்டத்தை கூட்டக்கூடாதுன்ற மாதிரியும், திட்டமிட்டு திமுககாரங்க கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரியும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு புகாரை கொடுத்துட்டு போயிருக்காப்புல. ஆக்சுவலாக இந்த மனுஷனை பற்றி நான் என்ன புரிஞ்சு வச்சுருக்கேன்னா, ஆரம்ப கட்டம்னா இந்த மனுஷன் வெளியில் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போது தான். அப்போ இருக்கும்போதே சரி, வில்லங்கமாக தான் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வில்லங்கமாக தான் இருக்கும். அதாவது அடுத்தவங்கள தூண்டி விட்டுட்டு தான் அமைதியாக போயிடுறது. பொதுவெளியில் பேசுகிற வார்த்தைகள் அதாவது மீடியாக்கிட்ட பேசுகிற வார்த்தையெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு போயிடுறது. ஆனால் அது நடக்குமோ நடக்காதுன்றது செகண்டரி. நடக்காததுக்கு முன்னாடியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளை கலப்பி விட்டுட்டு ஓடிடுறது. அதுக்கப்புறம் இது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற இதில் அவங்கள நம்பிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கட்சி தொண்டர்கள், ரசிகர் கூட்டம், அவங்க பார்த்திங்கன்னா இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இதையே போட்டு பரப்பிக்கிட்டே இருக்கிறது. இதை பரப்பி அது அந்த இடம் அமைதியான இடமா இருந்தாலும் அந்த இடத்துல பெரிய கலவரத்தை உண்டாக்குற மாதிரியான சூழ்நிலையை இவங்களே உருவாக்கிடுவாங்க. அதுதான் இது நாள் வரைக்கும் நடந்திருக்கு. இது வரைக்கும் விஜய் நடத்திய கூட்டமாக சரி, ரோட் ஷோவும் சரி, ஏதாயிலும் ப்ராப்பராக நடந்திருக்கா? இவங்க கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை ஒன்றாயில் ஒருபடியாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா கேட்டாக்கா, ஜனநாயகத்தின் வழியில் தான் நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசுவாங்க. இது நாள் வரைக்கும் ஒரு முறை கூட இன்க்ளூட் விஜய், அந்த கட்சி தலைவர் விஜய் கூட இது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி தலைவரோட சொன்னதே இல்லை. சைடில் இந்த மனுஷன் மட்டும் உசுப்பேற்றி விட்டுட்டு ஜாலியாக இருக்கிறது. உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.